இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்துல அழைத்திருக்கிறா. அக்கினி நடுவிலிருந்து தப்பி எடுக்கப்பட்டவர்கள் நாம, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இருப்பு காலவாயிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். சிங்கத்தின் பற்களுக்கு இடையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். விட்டுருவாரா? விடமாட்டார். அன்பு யாக்கோபே, அன்பு இஸ்ரவேலே, இன்னைக்கு உங்கூட கான்டாக்ட் வச்சா பிரச்சனை ஆயிரும் ஒதுங்கினவங்க எல்லாம் நாளைக்கு கர்த்தர் உனக்கு செய்ததை கேள்விப்பட்டு உன்கிட்ட வர போறாங்க. சபையே, என கேட்கிற அன்பு உள்ளமே, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீ மீட்கப்பட்டது உண்மையானால், சத்துரு என்ன செய்தார் என்றல்ல, கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே, சகோதரி சகோதரா, ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னாகமம் 23வது அதிகாரம், என்னாகமம் 23வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நேற்று இரவு இங்க ஆலயத்தில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். ஜெபம் பண்ணும் போது இன்னொரு வார்த்தை எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. உடனே அந்த வார்த்தை ஒரு செய்தியாக உருவெடுக்க ஆரம்பிச்சுட்டு உடனே கீழே போய் எழுதுறதுக்கு ஓடி போறேன். கீழே போய் எழுதுறதுக்கு பைபிளை ஓப்பன் பண்ணி நோட்டை ஓப்பன் பண்ணி வைக்கும்போது ஆண்டவர் நேரம் இந்த வார்த்தை எழுத வைக்கிறார். எனக்கு இந்த வார்த்தை எனக்கு ஃபர்ஸ்ட் ஓடவே இல்லை. ஏன்னா என் மனசில் இன்னொரு செய்தி அப்படி அடைச்சிருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்து, ஆண்டவரே ஆமென். ஆண்டவர் திரும்பி பேச ஆரம்பித்தார். ஒரே ஒரு வார்த்தை தான், கொஞ்ச காலத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட போகிறது. என்ன சொல்லப்பட போகிறது? தேவன் என்ன செய்தார் என்று யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த கொஞ்ச காலம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமாம், இந்த கொஞ்ச காலம் தான். அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தில், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அந்த பாட அனுபவிக்கிற உங்களை 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், உங்களுக்கு கிடைக்க போகிற மேன்மையை நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் செய்வாருங்க. அந்த கொஞ்ச காலம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா பலவிதமான சோதனை, பலவிதமான, ஒரு பிரச்சனை இல்லை. இயேசுவின் நாமத்தில் சிலர் ஒரே பிரச்சனை சந்திச்சு பழகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பழகிடுவாங்க. சில பாருங்க, இப்போ சிலருக்கு அப்படி யாருக்கும் வராதிருப்பது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ சிலருக்கு திடீர்னு ஒரு பலவீனத்தினாலேயோ ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ இந்த ஒரு கை ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அதை வச்சுட்டு இனி ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வரும்போது என்ன வலி கஷ்டம் இருந்தாலும் அவங்க இன்னொரு கையில் செஞ்சு என்னன்னா பழகிடுவாங்க. ஒரே பிரச்சனைனா பழகிடுவாங்க. ஆனால் இந்த யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது.
இந்த கொஞ்ச காலத்திலேயே பலவிதமான சோதனை. அதுதான் புரியல. சரி ஆண்டவர், இந்த பிரச்சனையை நான் கொஞ்சம் சகிச்சு ஹேண்டில் பண்ணிட்டேன், ஆனா இது ஓகேன்னு வரும்போது அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ தளர்ந்துராத, தளர்ந்துராத. இதுவரை பொறுத்துட்டல, இதுவரை சகிச்சிட்டல, இன்னும் கொஞ்ச காலத்துல, ஏன்னா உன்னை நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் என்னை ரட்சிக்க முடிந்ததானால் என் வாழ்க்கையில தேவன் நினைத்ததை நடப்பிக்கிறது என்பது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பலவிதமான சோதனையை தான் யாக்கோபு எழுதின 1வது அதிகாரத்தில், யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே விசுவாச பரீட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் நீங்க அப்படி அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்னா இந்த விசுவாச பரீட்சை என்ன செய்யும் தெரியுமா? நம்மை பலப்படுத்தும். இந்த விசுவாச பரீட்சை என்ன செய்யுது? நம்மை அசதியாவே இருக்க விடாது. ஆமென். வீட்டிலேருந்து புறப்பட்டாச்சு யாக்கோபுக்கு சூரியன் அஸ்தமித்ததும் தூங்குற பார்ட்டி. சூரியன் அஸ்தமித்ததும் தூங்குற பார்ட்டி. எப்பாடா ஏசாட்டேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. கல்லுன்னா கல்லு எடுத்து வை, தூங்கு. ஆமென். ஆனா அதே யாக்கோபு ஏசா வரான்னு செய்தி கேட்டதும் சூரியன்லாம் அஸ்தமிச்சு அடுத்த கண்ட்ரிக்கு போயாச்சு. ஆனாலும் ஆண்டவரே, நான் உங்களை போக விட மாட்டேன். யாக்கோபின் ஜெபம் முடிஞ்சதும் சூரியன் உதயமாயிட்டு இருக்கு. சேவலே எழும்பிச்சுப்பா, நான் போக விட மாட்டேன். அப்போ இந்த விசுவாச பரீட்சைக்கு அதை நீ சந்தோஷமே, அது ஒன்று அசதியாவே இருக்க விடாது. இந்த கொஞ்ச காலம் நம்மள அசதியாவே இருக்க விடாது. ஆமே, முந்தையோட நமக்கு தெரியும் ஜெபம் பண்ணணும், நைட் இருந்து ஜெபம் பண்ணணும், காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணணும். ஏன் அது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு, அது நீ ஹாப்பியானுப்பா, அது ஒன்று அசதியா இருக்க விடாது. இந்த விசுவாச பரீட்சை நல்ல கவனிங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அந்த டைப்ல நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, சீமானவர் சகிக்கிற கிருபை தாங்க. இந்த கொஞ்ச காலத்தை சொல்லிட்டு இருக்கிற எபேசு சபைக்கு வெளிப்படுத்தல் 2:3 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லும் போது அதுல ஒரு கிரியையா தேவன் எதை பார்க்கிறார் தெரியுமா? நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். ஒருத்தங்க நம்மளை கஷ்டப்படுத்தும் போது, அதாவது இந்த காத்திருப்பும் காலத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கஷ்டப்படுத்தும் போது நம்ம அதை சகிக்கிறோம் தெரியுமா? அதை தேவன் கிரியையா எழுதுறாரு. ஏன்னா கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ நல்ல மனசுல வச்சுக்கோங்க, கொஞ்ச காலம் தான் விசுவாச பரீட்சை என்பது. கொஞ்ச காலம் சொல்லுங்க, கொஞ்ச காலம். கொஞ்ச காலத்தில் வரக்கூடிய ஆமே நம்ம, ஆனா ரிசல்ட் இருக்குல்ல. சத்ரு என்ன பாலாக என்ன செய்தான் என்றல்ல, பாலாகு ஒரு பக்கம் பயப்படுறான், இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இஸ்ரவேலின் பேர் தான் அடிபடுது. ஆனா இங்க வந்துட்டு நாளைக்கு சரித்திரம் சொல்லணும், இந்த எல்லார்ட்டையும் ஜெயிச்ச இந்த இஸ்ரவேல் பாலாக்ட வந்துட்டு தோத்துட்டான். அதுக்காக தன் ஆஸ்தி முழுவதும் இழக்கிறதுக்கு இந்த மந்திரவாதம் செய்ய, இந்த குறி சொல்ல, எதையும் இழக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். ஆனா அவன் ஒண்ணு மறந்துட்டான். இந்த ஜனங்கள் யார் தெரியுமா? தேவனால் எகிப்திலிருந்து பல நெருக்கங்கள் இருக்குங்க, போராட்டங்கள் இருக்குங்க. இதோட கதை முடிஞ்சதுங்கிற தருணத்தில் இன்னும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ரீசன் ஒண்ணுதான், ரத்தம் உங்க மேல இருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்க மேல இருக்கிறது. யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னையும் எம்பிரையும் எதிர்த்து நிற்கிறாங்க. நான் வாசிக்கிறேன். இவர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. ஏன்னா அவங்க விசுவாச பரீட்சைக்கு நிக்கல. அவ விசுவாச பரீட்சை வரும்போது நான் ஒன்று சகிக்கணும். எதுக்காக இது தாரா? பலப்படு 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 பலப்படு. ஆமென். கரடியும் சிங்கத்தையும் தாவீது கிட்ட கர்த்தர் அனுப்பினது எதுக்குன்னா பலப்பட. அந்த பலன் இருந்தாதாங்க, அந்த தைரியம் இருந்தாதாங்க கோலியாத்தை அடிக்க முடியும். சொல்ல முடியும்ல, என்ன சொல்ல முடியும்? ஆமென். சவுல்கிட்ட போய் இங்க பாருங்க, என் கையில கவன் இருக்கு, இதை காட்டினா அங்க தள்ளி போய் விளையாடும் பாரு. அவருக்கு சொல்றதுக்கு ஒரு மேட்டர் வேணும். என்ன? ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. இந்த பெலிஸ்தியனும் அதுல ஒண்ணு போலதான் இருப்பான். அந்த சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவித்தவர், கரடியின் கைக்கு என்னை தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும். ஹல்லேலூயா. இந்த பரீட்சையில ஜெயிக்கணுங்க. இந்த கொஞ்ச காலம் எதற்கான காலம்? பரீட்சை. கொஞ்ச காலம் எதற்கான காலம்? சிம்பிள். இந்த பரீட்சை என்பது திடீரென்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, சிருஷ்டிப்பின் ஆரம்பம் முதல் ஆரம்பிக்கப்பட்டது. சிருஷ்டிப்பின் ஆரம்பம் முதல். நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் மனுஷனை படைச்சார். மனுஷனை படைச்சிட்டு மனுஷன் என்ன சொன்னார்? முதல்ல சொன்னது என்ன? கரெக்டா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த பூமி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னா சும்மா தானே உடனே அவனை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஒரு சின்ன ஏதேன் தோட்டத்தை வச்சு அதுக்குள்ள வச்சுட்டார். இதை பண்படுத்து. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் ஹெவியா இருக்கு. ஆனா நீங்க வச்ச இடம், நீங்க என்ன சொன்னீங்க? பூமி எல்லாத்தையும் ஆண்டு, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, அதை சாப்பிட்டுக்கோ, இதை பண்ணுக்கோ, அதெல்லாம் நீ ஆண்டுக்கோன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு இடத்த பார்த்து ஒரு ஏதேனை உருவாக்கி, இங்க வா ஆதாமே வா, ஆண்டவர் இது எல்லாம்னு சொன்னீங்க, வா உள்ள உள்ள வா, உள்ள போ. சொன்னது என்ன? எல்லாம். ஆனா வச்சது எங்க? ஏன்? அங்க ஒரு டெஸ்ட் இருக்கு. ஆண்டவரே, சொன்னது நிறைய, தந்தது கொஞ்சம். ஏன்? நிறைய சொல்றீங்க, ஆனா கொஞ்சம் தரீங்க. ஏன்? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் மேல நல்ல கைகளை தட்டி, இந்த கொஞ்சத்துல உனக்கு நிறைய தான் வச்சிருக்கிறார். ஆனா சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறார், அதான் கொஞ்சம். நீ இந்த கொஞ்சத்துல, இந்த ஒரு பழத்துல நீ உண்மையாரு, இந்த கொஞ்சத்துல நீ உண்மையாரு. ஆண்டவர் பெரிய பெரிய வாக்குத்தத்தத்தை தந்துட்டு உங்களை கொஞ்சத்துல வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் பலன், இப்படி கொஞ்சத்துல வச்சிருக்கிறாரா? அதுல உண்மையா இரு. பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச கால கஷ்டத்தை இதுவரை சகிச்சுட்டே சகோதரி, இதுவரை சகிச்சுட்டே சகோதரா. ஆமாம், இந்த வார்த்தையெல்லாம் எழுதும் போது ஆமாம் ஒரு பிரசங்கமாக எழுதலை. அதனால தான் முதல் பாயிண்ட், 2வது பாயிண்ட் இன்னைக்கு கிடையாது. நான் சொன்னேன் அந்த பாயிண்ட் செய்தி இன்னொன்று உள்ளே இருக்கு. இன்னைக்கு பேச வைக்க போறாருன்னு தெரியல. இன்னைக்கு சிலரோடு பர்சனலா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல சொல்லப்பட போகிறது கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று. கொஞ்சம் 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 ஆவில நிரம்பி இந்த கொஞ்ச காலத்துல சொல்லப்பட போகிறது கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று. யாக்கோபை குறித்து, இஸ்ரவேலை குறித்து, ராமாத்தேரே ஷாத்தரே பாலாக் என்ன செய்தார் என்று அல்ல, கர்த்தர் என்ன செய்தார் என்று. ஆண்டவரே, என்ன நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது, இனி எப்படி நடத்த போறீங்கன்னு தெரியாது. ஆனா என் முடிவை பத்தி உலகம் பேசும்போது அவன் இவனுக்கு இப்படி செஞ்சிட்டான், இவனுக்கு அப்படி பேசக்கூடாது. நான் உங்க ரத்தத்தால மீட்கப்பட்டவன், கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya. ஆமென். இந்த கொஞ்ச காலத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏசாயா 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த கொஞ்ச காலம் அப்படியே இருக்கும். முன்னாடி எப்படி இருந்த, இப்போ அப்படியே தான் இருக்கிறேன். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்ன எப்போ பார்த்தீங்க? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே தான் இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கு? அப்படியே தான் இருக்கிறேன். இந்த கொஞ்ச காலத்தில் நம்முடைய நிலைமை என்பது அப்படியே தான். யோசேப் எப்படி இருக்கிறீங்க? அப்படியே தான் இருக்கிறேன். எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க. எதுக்கு? அப்படியே தான். 13 வருஷம் அப்படியே தான். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான். மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றார், நீர் என்னோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்னா, பேசினதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ பேசினதுக்கு அப்புறமும் அப்படியே தான். ஏன் ஆண்டவர் அப்படியே இருக்க வச்சிருக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படியே இருக்க வைக்க அவர் பேச மாட்டார். அப்படியே இருக்க வைக்க அவர் பேச மாட்டார். அவர் பேசிட்டார்னா, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், நாளைக்கு நான் இப்படி இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில், அது வரைக்கும் அப்படியே தான். ஆமென். ஆண்டவரே, எத்தனை ஆகஸ்ட் ஜெபத்தை பார்த்துட்டேன். அப்படியே தான் ஆண்டவரே இருக்கிறேன், அப்படியே தானே இருக்கிறேன். எத்தனை ஆகஸ்ட் ஜெபத்தை பார்த்துட்டேன் ஆண்டவரே. ஆமென். இந்த குரல் அங்க கேட்டுச்சு, அதனாலதான் அங்கிருந்து வார்த்தை இங்க கொடுக்கப்படும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வெயிட் பண்ணுமா. என் வேலை வரதான் இப்படி இருப்ப. அந்த ஆவி இறங்கும் பாரு, அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அது வரைக்கும் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? அப்படியே தான் இருக்கிறேன். போன ஆகஸ்ட் வந்தீங்களா? என்ன பார்த்தீங்களா? அப்படியே தான் இருக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த கொஞ்ச காலம் அப்படியே அப்படியே. ஏசாயா 29:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில். ஆண்டவரே, அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிறோம்னு நினைக்கிறாங்கப்பா. அவங்க என்ன குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. அவங்க என்ன இல்லாமலே போக போகணும்னு நினைக்கிறாங்கப்பா. வெயிட் பண்ண. இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில். ஆமே. இன்னும் கொஞ்சம். சத்துரு நிறைய பேசுவாங்க. ஆமே. தாவீதை பார்த்து பெலிஸ்தியன் சொன்ன வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 17:44 பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பேசட்டும் பேசட்டும். நடந்தது என்ன? நடந்தது என்ன? யாருடைய சரீரம் அப்படி கிடந்தது? கோலியாத்துடைய சரீரம். இன்னும் கொஞ்ச காலத்தில் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லப்படும். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல காயப்படுத்துறது மாதிரி இருதயத்தை தைத்து புறப்பட்டு போகிற அம்புகளை போல் நிறைய பேசுறாங்களா? நீங்க எத்தனை இமீடியட்டா நினைக்கிறது எது தெரியுமா? கர்த்தர் என்னை எகிப்திலிருந்து, நான் எகிப்திலிருந்து வந்தவன் அல்ல, எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டவன்.
கொண்டு வரப்பட்டவன். அதான் பிள்ளையாம் சொல்ற, தேவன் அவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார், ஒன்றும் பண்ண முடியாது. இவர்களுக்கு விரோதமா நீ மந்திரம் பண்ணு, ஆனா வாய்க்காது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த ஆயுதம் வாய்க்காது. எந்த ஆயுதம் வாய்க்காது, எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆமென், ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எதை வச்சுப்பா சொல்ற? நீ யாக்கோபா, நான் ஜான்சன் தான், ஆனா நான் அவரால் எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்டவன். சாமுவேலுக்காக அன்னாள் ரொம்ப அழுறாங்க. நல்லா அழுது 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 தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி இப்போ நல்ல நம்பிக்கை வந்து அதன் பிறகுதான் சாமுவேல் பிறக்கிறான். சாமுவேல் பிறக்கும் போது இந்த பால் மறக்கிற நிலை வரும்போது அன்னாள் வந்து எல்கானாட்ட ஒரு வார்த்தை சொல்ற, எப்படி நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன் உமக்கென்று வழக்கு, அதனால் இவனை சர்ச்சில் தான் கொண்டு போய் விடணும் அப்படி சொல்லும்போது எல்கானா அன்னாளை பார்த்து சொல்லுவான், 1 சாமுவேல் 1:23 கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய பிள்ளைங்களை குறித்து நம்முடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும். 7 ஆமீன் வருது. ஆமென். எல்கானா சொல்லு, அண்ணாலே உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, என் பிள்ளைய குறித்து எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. இந்த விருப்பங்கள்லாம் நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், பிள்ளை வாழ்க்கையில் என் விருப்பம் நிறைவேறணும் அப்படி வேண்டாம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம். உங்க பிள்ளைக்கு கைக்குள்ள இருக்கும்போது அந்த வார்த்தையை வச்சு சொல்லுங்க. ஆமாம், பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் தள்ள கை வச்சா இப்படி தட்டி விட்டுரும். அதனால கைக்குள்ள இருக்கும்போது பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த, முதிர் வயதிலும் விழாதிருப்பான். சிலர் முதிர் வயதில் நடத்த போவாங்க. ஆமாம், அதுக்கு அந்த பிள்ளைங்க நடத்திட்டு இங்கே வாங்க, வார்த்தையை மாத்திரம். பிள்ளையை நினைக்கும் போது உங்கள் வார்த்தையை மாத்திரம். ஏன்னா எனக்கு 100% தெரியும், நான் என் பிள்ளையை குறித்து என்னென்ன நினைக்கிறேனோ அதை விட அவர் சூப்பராக நினைச்சு வச்சிருக்கிறார். இது நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சாமுவேல் வளர்ந்தாச்சு. சாமுவேலை ஏலிக்கிட்ட கொண்டு வந்து விடுகிறான். இந்த சாமுவேல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்னா, பணிவான், பணிவிடை செய்வான், நைட்டு படுத்து தூங்குவான். பணிவான், பணிவிடை செய்வான், படுத்து தூங்குவான். ஒவ்வொரு முறை இந்த தாயார் வந்து பார்க்கும்போது இதே நல்லதான். பணிவான், பணிவிடை செய்வான், படுத்து உறங்குவான். ஆமென். இந்த 3 வார்த்தையும் பைபிளில் இருக்கு. அதனால தான் அந்த 3 எடுத்து வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். 1 சாமுவேல் 1:28 பணிகிறான். 1 சாமுவேல் 3:1 பணிவிடை செய்கிறான். 3:3 படுத்துக்கொள்வான். பணிவான், பணிவிடை செய்வான், அளந்தான். இதான் இந்த தாயார் வருஷத்துக்கு ஒருக்கா இவனை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது பைபிள் சொல்லுது, ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். 1 சாமுவேல் 2:19 அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து வருவாள். ஏன் சின்ன சட்டை? ஏன்னா போன வருஷம் பார்த்தது சிம்பிள், போன வருஷம் அளவெடுத்துட்டு போனது. இனி வர்றது எப்போ? அடுத்த வருஷம். அடுத்த வருஷம் வந்துட்டு இங்கே பாருமா உனக்கு புது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி போட்டா சட்டை. சில பார்த்துருக்கீங்களா, கை இதுவரை தான் இருக்கும். இப்படி பார்த்தா ஏன்னா சட்டை என்னதாயிரும்? சின்னதாயிரும். நான் எதுக்கு சொல்றேன்னு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவுதான் சாமுவேல், இவ்வளவுதான் சாமுவேல். அவனுக்கு புது சட்டை கூட அது அவனுக்கு சரியானதா கிடையாது. அதனாலே சிலர் கையை இதுவரை மடக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா சின்னது
சின்னது. ஃபுல் ஹேண்ட்ல அவனால் போட முடியாது, ஏன்னா சின்னது. இவ்வளோதான். ஒவ்வொரு வருஷம் வந்து பார்க்கும்போது இவ்வளோதான் சாமுவேல். சாமுவேலுக்கு போய் சொல்ல முடியுமா யார்ட்டையாவது, இது எனக்கு எங்கள் அம்மா புது ட்ரெஸ் வாங்கி தந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சின்னது. ஆமாம், இவ்வளோதான் சாமுவேல். ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவன் இருந்தது எங்க தெரியுமா? அப்பா சமூகத்தில். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் வந்து நிற்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் போடுற அளவுக்கு கூட ஷர்ட் இல்லாத நிலையில் இருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டார்னா, இப்ப கர்த்தர் வந்து நிற்கிறார் பாருங்க. நான் எல்லாம் சொல்லவில்லை, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். நல்ல கவனிங்க, தாயாரும் தகப்பனும் வருஷத்துக்கு ஒரு தடவை, கர்த்தர் கூட. தாயாரும் தகப்பனும் வருஷத்துக்கு. எந்த பெற்றோருக்கும் தன் பிள்ளை கூட எப்பவுமே இருக்க முடியாது, ஆனா ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தர் கூட இருப்பார். அதுதான் ஆரம்பத்திலே ஒப்பு கொடுக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம். இதுவரை சாமுவேலை பார்த்தாலே ஐயோ இந்த பையன் பாவம், சாமுவேலுக்கு தான் தெரியும் இந்த புது ட்ரெஸ், அவ்வளவுதான் முடியும். ஆனா பையன் பாவம், சட்டை பாரு, சின்ன சட்டை. ஆமே, இவ்வளவுதான். ஆனா காரியத்தில் அவனுக்கு தெரியும், ஒரு நாள் வரும். இன்னும் கொஞ்ச காலத்தில். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அடுத்த வார்த்தை, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் நல்ல கைகளை தட்டி, ஆமே, எனக்கு சரியான ஒரு ஷர்ட் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையாகிலும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த அனுபவம் அந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. வெரி நெக்ஸ்ட் வெர்ஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல 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 இஸ்ரவேலருக்குள்ளோ கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று சபையே என கேட்கிற அன்பு உள்ளமே, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீ மீட்கப்பட்டது உண்மையானால், சத்துரு என்ன செய்தார் என்றல்ல, கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே இந்த சாமுவேலை கர்த்தர் யாரா மாத்தினார் தெரியுமா? ஹல்லேலூயா. ராஜாக்கள் தலையில கை வைக்கிறவனா? ஹல்லேலூயா. ராஜாக்கள் தலையில ஒரு காலத்துல சின்ன சட்டையை போட்டுட்டு நடந்தவன், அவனுக்கு சரியான ஒரு ஷர்ட் கூட கிடையாது, ஆனா கர்த்தர் அவன் வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றின போது இப்ப அவன் கை வைக்கிறது ராஜாக்கள் மேல, ராஜாக்கள் தலையில. உங்க தலைமுறையை கர்த்தர் அப்படி நிறுத்துவாராக. ஜீசஸ். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத சகோதரா, இன்னைக்கு ஃபுல் ஹேண்ட் கூட போட முடியாம இருக்கலாம். ஐயோ, என் கையை நிமித்து விடு, கையை நிமித்து விட்டா ஃபுல்லா வராது. என் காலேஜ் படிக்கும் போது ஞாபகம் இருக்குது, திடீர்னு ஒரு நாள் எங்க மேடம் வந்தாங்க, எல்லாரும் ஃபுல் ஹேண்ட் போடுனாங்க. ஒரு பையன் மட்டும் அப்படியே இருக்கிறான். ஏய், உன்ட்ட சொன்னா கேட்க மாட்டியா? அவன் ஷர்ட் அப்படி எடுக்கிறான் பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி சேமாய் அப்படியே நிற்கிறான். சில இடத்துல அப்படிதாங்க, வேற இல்லைங்க. இந்த சாமுவேலுக்கு புது ட்ரெஸ்னாலே அவனுக்கு சின்னதுதான். ஆனா ஒரு நாள் வந்தது, இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும்
கொஞ்ச காலத்துல லீபனோன் செழிப்பான சாரபா தடரபல கரபா சந்தரபல பதடரா. சாமுவேலே, இந்த சின்ன சட்டை போட்டிருந்தல்ல, ஃபுல் ஹேண்ட் கூட போட முடியாம இருந்தல்ல, இந்த கை ராஜாக்க தலை மேல கை வைக்க போகுது. சவுல் மேல, தாவீது மேல, ராஜாக்கள் மேல, ராஜாக்கள் மேல, ராஜாக்கள் மேல, ராஜாக்கள் மேல. ஜீசஸ், ஜீசஸ். நம்புறீங்களா? 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 கர்த்தர் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்க போகிறார். இப்பொழுது நான் இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதே, இப்பொழுது நீ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதே. அந்த கொஞ்ச காலம் வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப, அப்படியே தான் இருப்ப. உன்னதத்திலிருந்து ஆவி ஊட்டப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். என்ன அன்னைக்கு எப்படி இருந்தா? அன்னைக்கு அப்படியே. என்னம்மா 2-3 வருஷம் அதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு வர, அதே ட்ரெஸ் தான் போட்டு வர. அப்படியே தான், அப்படியே தான், அப்படியே தான். ஆமாம். அம்மா தச்சுக்கோ, அம்மாவுக்கு வேற முடியும். அவ்வளோதான், அவ்வளோதான். நம்ம நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் 6 வருஷமா. என்ன ஃபங்க்ஷன், இன்னொரு மெயின் ப்ரோக்ராம்னாலும் இதே ட்ரெஸ் தான் போட்டு வரீங்க. உன்னதத்தில் இந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். வனாந்தரத்தில் செருப்பு ஆண்டவர் ஏன் பழசாக விடலை தெரியுமா? பழசான வேற செருப்பு இல்லை. வஸ்திரத்தை ஏன் கிளிய விடலை? வேற வஸ்திரம் இல்லை. கொஞ்ச காலம் அப்படிதாங்க இருக்கும், அப்படிதாங்க இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், வரும், ஒரு நாள் வரும். தான் முதல் பெயர் சபா மட்டும். இனி இந்த சாமுவேலை நீங்க சின்ன சட்டை போட்ட சாமுவேலை பார்க்க முடியாது. ஹalleluya. இனி இந்த சாமுவேல் வாரானால எல்லாரும் எழுப்பி நிப்பாங்க. கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று. இந்த வேர்ட் எல்லாம் கேட்கும்போது உடனே நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து எழும்ப ஆரம்பிக்கணும். அப்படிதான் சாமுவேல் வளர்ந்தான். நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய தேவை, நம்முடைய எல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அவங்களால சரியா புரிய முடியாது. அதனால தான் தாயார் சட்டையை தைச்சிட்டு வராங்க, அது சின்னதாக இருக்கு. என்ன போன வருஷம் அப்படியே தான், போன வருஷம் சரி விடுறா விடுறா, எனக்கு அவ்வளோதான்டா முடியுது, வச்சுக்கோடா. சாமுவேலுக்கு நோ கம்ப்ளைண்ட். அவன் ஆஸ் யூஷுவல் பணிந்தான், பணிவிடை செய்தான், படுத்து கொண்டான். பணிந்தான், பணிவிடை செய்தான், படுத்து கொண்டான். ஒரு இரவு வந்தது. ஒரு இரவுல எப்படி ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தாரோ, ஒரு இரவுல ஆமென், இந்த சாமுவேலுடைய சரித்திரத்தை மாற்றினவர். சகோதரி சகோதரா, ஒரு டைம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உண்மையா உண்மையா மனசை தொட்டு நீங்க சொல்லணும். கர்த்தர் என் கூட தான் பேசிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் ஒரு விஷயம், கைகளை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி உங்க வலது கையை உயர்த்தி ஒரு வார்த்தை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இப்போ நான் அப்படியே தான் இருக்கிறேன், பலவிதமான சோதனை இருக்கிறேன். ஆனால் நான் எனக்கு தெரியும் என்னுடைய முடிவு எப்படி எழுதப்படும்னு. இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமென். சத்துரு என்னென்ன செய்தான் என்று அல்ல, கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் அதை என் கண்கள் பார்க்கும், அதை என் காதுகள் கேட்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சகோதரர்கள் எல்லாம் யோசேப்ப முடிச்சிடணும்னு நினைச்சிட்டாங்க, முடிச்சிடணும்னு நினைச்சிட்டாங்க. அவங்க நினைச்சது மாதிரியே காரியங்கள்லாம் மூவ் ஆனதும் அப்பா கிட்ட வந்து ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க. என்ன ரிசல்ட் சொல்லிட்டாங்கன்னா, அவங்க பையனை ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போட்டுட்டு. ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி தானே எல்லாம் நடக்குது. யோசேப்பு நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு அப்படிதாங்க உலகம் நிறைய ரிசல்ட் எழுதுது. அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆனா ஒரு நாள் வந்தது, அதே சகோதரர்கள் அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, உங்க பையன் உயிரோடு இருக்கிறான், எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறான்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நிலையை வச்சு ரிசல்ட் எழுதுறாங்க தெரியுமா? அவங்கள வச்சு சொல்ல வைப்பா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தது, நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்தது. ஆமென் சொல்றவங்க glory alaba santana ரீகரபல பதடரபலரா சந்தனலரே நல்ல கைகளை தட்டி glory 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 glory. ஹல்லேலூயா. மோசேயை கர்த்தர் அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமாம், அதான் ஆரம்பத்தில் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் வேற, இன்னைக்கு வேற. ஹல்லேலூயா. சத்தம் மட்டும்தான் என் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குது, மீதி எல்லாம் வேற. ஆமே, கர்த்தர் சில உள்ளங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசிட்டு இருக்கிறா, பர்சனலாக பேசிட்டு இருக்கிறா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே அனுப்பும் போது வழியில் மோசே கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கொல்ல பார்த்தார். மனைவியெல்லாம் உட்காந்துட்டாங்க, எத்திரோன்னு சொல்லிட்டாங்க, நீ போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பான்னு. குடும்பம் இப்போ தனியாக இருக்கு. மோசே எகிப்தில் போனா என்ன ஆச்சுன்னு கூட அந்த குடும்பத்தினர் விசாரிக்கலை. என்ன ஆகுமோ என்னமோ எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஃபோன் கட்டு, எல்லாம் கட்டு, எல்லாம் கட்டு. ஆனால் கர்த்தர் அங்கே அதிசயமாய் நடத்தி யாத்திராகமம் 18:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் செய்ததை எத்திரோ கேள்விப்பட்டு. தேவன் மோசைக்கு செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை புறப்படின யாவையும் அந்த மோசையின் மாமனாகி எத்திரோ கேள்விப்பட்டு, இப்போ அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டு யார்கிட்ட வராங்க? மோசே கிட்ட. ஏன் எத்திரோ இதுக்கு முன்னாடி வரல? இதுக்கு முன்னாடி வந்தால் எங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டுனா, இதுக்கு முன்னாடி பேசுனா எங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டுனா, எல்லாம் ஒதுங்கிட்டாங்க, எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. மாமனார் ஒதுங்கிட்டார், மனைவி ஒதுங்கிட்டார், பிள்ளைங்க ஒதுங்கியாச்சு. ஆனால் கர்த்தர் மோசையோடு இருந்தார். சில ரிஸ்க் எடுக்கிற எவ்வளோதான், ஒருவேளை நம்மளும் கூட போனால் பிரச்சனை ஆயிருமோ? அப்படி ஒதுங்கினவங்க எல்லாம் நாளைக்கு வர போறாங்க. எதை அறிந்து தெரியுமா? கர்த்தர் செய்ததை கேட்டு. என கேட்கிற அன்பு யாக்கோபே, அன்பு இஸ்ரவேலே, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கூட கான்டாக்ட் வச்சா பிரச்சனை ஆயிரும் ஒதுங்கினவங்க எல்லாம் நாளைக்கு கர்த்தர் உனக்கு செய்ததை கேள்விப்பட்டு உன்கிட்ட வர போறாங்க. எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சாலாபாக்காரா ஹந்தரலரதரா ஜீசஸ். வேண்டாம், சொந்த உறவு தாங்க, நெருக்கமான உறவுகள் தான் ஒதுங்குறாங்க, ஒதுங்குறாங்க. ஆனால் கொண்டு வருவாருங்க. இந்த மோசைக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும்ல, ஆமென் பார்க்கணும்ல, எத்திரோ பார்க்கணும்ல, மனைவி பார்க்கணும்ல. என்ன நம்பி வந்த மோசைக்கு என்னாச்சுன்னு வந்து பாரு, வந்து நிக்கிறான் பாரு. போராடின சத்துரு இல்ல, என் பிள்ளை நிக்கிறான் பாரு. சாக்காரா பாபாலாரா ஜீசஸ் ஜீசஸ். ஒதுங்குறவங்க வருவாங்க சகோதரி, ஒதுங்குறவங்க வருவாங்க சகோதரா. என்னாச்சுன்னு பார்க்க கொண்டு வருவார், கொண்டு வருவார், கொண்டு வருவார். ஷராபாலாரா ஷேகரபலபதரோ ஜீசஸ் 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 ஜீசஸ். glory. அப்படியே ஜெபம் பண்ணலாமா? தெய்வ பிரசனத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முடிந்தால் முழங்கார் படிட்டாட்டில் எழும்பி நின்று உங்களுக்கு எப்படி வசதியோ. ஆமே, இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆண்டவர்ட்ட ஒண்ணே கேளுங்க. இதுவரை காத்திருக்க பலன் தந்தீங்க, இன்னும் இந்த கொஞ்ச காலம் அது வரைக்கும் எனக்கு பலன் தாங்க. நான் தளர்ந்துடக்கூடாது, நான் தளர்ந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப தளரக்கூடியவன், உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப கலங்கக்கூடியவன், உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப பதறக்கூடியவன். ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காதீங்க. இது உங்களோட தான் கர்த்தர் பேசுறாருன்னா நல்ல மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அழணும்னா நல்லா அழுங்க. ஆமாம், ஏசப்பான்னு கத்தணும்னா நல்லா கத்துங்க. இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் உங்களுக்குள்ள இந்த வார்த்தை ஆழமாய் விதைக்கப்படுகிற நேரம் இது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆமென் உனக்கு விரோதமாய் போராடுகிற கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கலங்காதே, அவர் பார்த்துக் கொள்வா. ஆனா உன் வாழ்க்கை முடிவு எப்படி எழுதப்படும் தெரியுமா? சத்துரு என்ன செய்தான் என்றல்ல, கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணுங்க. ஷாலபா கரபாபலரா சேமமலபதரலரா ஷாலரா. அப்பான்னு அழணும்னு தோணுச்சுன்னு அழுங்க. இது அவர் சமூகம், இது அவர் பாதஸ்தானம், இது ரீபாபா. இப்போ நீங்க வடிக்கிற கண்ணீர் எல்லாம் அவருடைய பாதத்தில் விழுது, அவருடைய பாதத்தில் விழுது. ஓ ராமா மலா கரா. Jesus, Jesus, glory, Jesus. ஓரா பலா பதடரபா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல ஏன் எத்திரோ என்னாச்சுன்னு பார்க்க போல மோசைக்கு போன எனக்கும் பிரச்சனை ஆயிட்டுன்னா வா. இப்போ வந்து பாரு மோசை எப்படி இருக்கா பாரு. தலைவனா இருக்கிறான், அவன் ராஜா மாதிரி இருக்கிறான் பாரு. அவரை நம்பி வந்தவனை அப்படிதான் வைப்பா, அப்படிதான் வைப்பா. ஜீசஸ். ஆமென். ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஆமே, கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில் அழைத்திருக்கிறா. அக்கினி நடுவிலிருந்து தப்பி எடுக்கப்பட்டவர்கள் நாம, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இருப்பு காலவாயிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். சிங்கத்தின் பற்களுக்கு இடையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். விட்டுருவாரா? விட்டுருவாரா? பாலாக்கு செய்யற மந்திரம் உன் மேல பலிக்க விட்டுருவாரா? விடமாட்டார். அவர் உனக்கு சொல்லிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாகிலும் தரையிலே விழுந்து போக. ஜீசஸ், ஜீசஸ். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோ செழிப்பான வயல்வெளியாக ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இது நீங்க எனக்காக அனுப்பின வார்த்தை, என் மேல் இறங்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு 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 இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த செயல்கள் சொல்லப்படுவதாக, 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 சொல்லப்படுவதாக. கர்த்தர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நல்ல தகப்பனே, நன்றி. எங்களோடு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். எங்க வாழ்க்கையில சத்துரு பல விதங்களில் போராடலாம், பலவித சோதனைகளில் நெருக்கத்தை கொண்டு வரலாம். ஆனா முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. பாலாக் என்ன செய்தான் என்றல்ல, கோலியாத் என்ன செய்தான் என்றல்ல, சவுல் என்ன செய்தான் என்றல்ல, பார்வோன் என்ன செய்தான் என்றல்ல, இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று சொல்லப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவீராக. மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.